எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸும் அருண் டைரக்டர் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டது என்னோட பேசினது சண்முகம் சாரும் சுகுமார் அவங்களும் தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இளவரசு சார் மாதிரி ஒரு லெஜெண்டோடலாம் ஒரு பேரா பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு லைஃப் டைமில் ஒரு பெரிய இதுவாக நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் ஹரிபாஸ்டர், லாஸ்லியா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆக்க போகிற ப்ரெஸ் பீப்புளுக்கு அட்வான்ஸாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். 105 days அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று விட்டுருப்பாங்க, அப்படியே கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு ஓடி வந்திருப்பாருங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ ஹார்ட் த்ராப். ராயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ராத்திரி தான் முடிஞ்சது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி, என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா, அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகேவா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை, என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கூட நடிச்சவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும், அந்த செட்டு மாதிரியே இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்லியா கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கடைசியில் பார்த்தா 2 பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹானஸ்ட் ப்ரோவாக இருக்கட்டும், அஜய் சாராக இருக்கட்டும், கையெல்லாம் நடுங்குது. அண்ட் வாசு சார் வந்திருக்காரு. உங்கள் முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இளவரசர் சார் கூட நான் நடித்தேன். தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன். அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ. மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே. அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல. எல்லாரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ஆதரவாரியத்திற்கும் இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. ஹார்ட்ஸ் அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னன்னா, இப்போ எனக்கு ஒரே டவுட் தான். உள்ளே போனால் எல்லாருமே பாதியிலே வராங்க. நீ டயட்டெல்லாம் இருக்க வேணாம், சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போயிட்டு வந்துரு, இழைச்சிருவீங்கிற மாதிரி. அப்படி இழைச்சிருவீங்க. என்னதான் எனக்கு சாப்பாடுலாம் கிடைக்குதா இல்லையா? சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்லாம் வச்சு எல்லாரும் ஒரு 10-15 சாப்பாடுலாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு 10-15 கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க. எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலி அது சொல்லியே உள்ள அமைச்சிடலாம் போல இருக்கு. போயிட்டு வந்துருங்க, கரெக்ட் ஆயிடும், ஃபிட் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் உள்ளே வந்தாங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா வந்து கண்டிப்பா மீட் பண்ணிருப்பீங்க. பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல, ஐடியாவே இல்லை. ஐடியாவும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்க படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்லை. அந்த முடிச்சுட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. Okay, and the Big Boss house has connected you both on a different level. And lastly, அது ஒரு பெரிய ஹிட். கண்டிப்பா இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்க வந்து நம்புறோம். And very very happy talking to you and all the very best for you. Thank you sir. அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பிற்காக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் எங்கள் எல்லாருடைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார் 100 படம் முடிச்சு 101வது படம் சினிமாவில். இது வந்து இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கும் வாசா இருக்கலாம், எங்கள் அந்த ஜென்ரேஷனால் தெரியும். ஒரு 100 படம், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டருன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை.
அது வந்து பல பெரிய நிறுவனங்கள்னு விரல் எண்ணக்கூடிய நிறுவனங்களில் தேனாண்டார் ஃபிலிம்ஸ் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்குது அப்படின்றத அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ராமநாதன் சார் இருக்கும்போது முரளி சார் வந்து அப்பாவுக்கு உதவியாக இருந்தப்போ காசியில் வந்து ஒரு பட ஷூட்டிங் நடந்தது, ஒரு கன்னட பட ரீமேக்கில். அப்போ சார் தான் ராமநாதன் சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரஹீம், எம்ஏ காஜான்னு சொல்லி டேரக்டர், சூரியராஜ் சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர். சுதாகர் சார் வச்சு நான் நிறைய படம் எடுத்தவங்க. ராபர்ட் ரஹீம், ராம் ரஹீம்ன்ற பேரில் 2 பேரும் ரிட்டையர்களாக முதல்ல டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமநாதன் சார் தனியாக படம் பண்ணாங்க. ராமநாதன் சார் வரும்போது இந்த வேலையில்லா திண்டாட்டம்ன்றது அப்போ 80s ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பாரு, நாம் பெற்ற சுதந்திரம் தேதிகள் காலண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இளைஞர்களை வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும், பட்டம் பரங்கட்டும் சிவப்பு மல்லி, எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமாக தான் இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக படங்களை வந்து ஹீரோயிசமாக கொண்டு வந்ததில் வந்து ராமநாதன் சாருக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த கம்பெனி, அந்த டைரக்ஷன், அந்த ஸ்கூல் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் மாத்திரம் இருந்து பிரயோஜனம், டைரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. டைரக்டர் சரியாக இருந்தாங்கன்னா அமைகிற டீம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் PUA சார் ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் அருண் ரவிச்சந்திரன், தம்பி சுகுமார் கொஞ்சம் எந்திரிங்க, சுமார் வாங்க மேடைக்கு வாங்க, உங்களை நான் சொல்லணும் இல்லை, வாங்க மேடைக்கு வாங்க. மேலே வாங்க. இருந்து வேலை செஞ்சது சுகுமார். அதை வந்து நான் வந்து ஒரு டெக்னீஷியனாகவும் சரி, ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ஒரு நடிகனாகவும் உங்களுக்கு ரொம்ப மரியாதை செய்ய கடமைப்பட்டிருக்கேன் தம்பி. உன்னை மேடை ஏற்றி அவங்களை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய டைரக்டராக வரணும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இது மாதிரி ஒரு சீனியரை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அருண் வந்து நல்ல டைரக்டர் அப்படின்றதுக்கு முதல்ல எனக்கு ஃபோனில் தான் லைன் சொன்னாப்புல. அப்பாவா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டயர்டே, இன்னைக்கு கவர்மெண்ட்ல கூட்டி கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட போறாங்க, நிறைய பிள்ளை பார்க்குறேன்னு, அவ்வளோ பேத்துக்கு அப்பாவை நினச்சி டயர்டா இருக்கு அப்படின்ட்டு கதை சொல்லும்போது என்னன்னா, வெறும் 2 விதமான அப்பா தான். ஒன்று, அப்பா செய்யறதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும், பையன் பண்றதை பூரா என்கரேஜ் பண்ணுவார், நீ பண்ணுடா பார்த்துக்கலாம். நான் உதாரணமாக குடிக்கிறாங்க, குடி, அம்மா வந்து திட்டம். சில அப்பா என்ன பண்ணுவான், இப்போ நல்லா இருப்பானா, உருப்பிடுவானா, நாசமா போனா அப்பாவே சொல்லுவாங்க. அந்த 2 வகையான அப்பா தான் சினிமாவில் தொட்டு இருந்துட்டு இருக்காங்க. இந்த 2 அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும், என்ன சொல்ல போகும்போது ஹோலா ஒரு ஃபிலிமில் வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நடிகனா இளவரசி எப்படி ஒரு கதாபாத்திரம் தேர்ந்தெடுக்கலாம்னா, படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த கேரக்டர் ஒரு சீனாவது ஞாபகம் இருக்குமா, இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த இளவரசி நடிச்சார் அந்த கேரக்டர், நான் அவ்வளோதான் நான் யோசிப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு படத்தில் ஹீரோயினை தாண்டி, ஒரு காமெடியனை தாண்டி, வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் கிடைக்கிறது, கேரக்டர் கிடைக்கிறது கஷ்டம். பட் இந்த படத்தை ஒதுக்க முடியல. அந்த பையன் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டராக சொன்னாப்புல. நான் அடிப்படையாக ஒரு கேமராமேன் இருக்கும்போது ஒரு சீனை கேட்கும்போது ஷார்ட் ஆர்டராக சொல்லும்போது மண்டையில் படம் ஓட ஆரம்பிக்கும். அருண் சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே இல்லை, சரிப்பா அப்படின்னு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டே சீன் வந்து பண்ண போகும்போது இந்த ஷாட் இது வரைக்கும், இந்த ஷாட் இது வரைக்கும், இந்த ஷாட் இது வரைக்கும் சொல்லணும்னா, ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி, ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னா, இன்னைக்கு எடுக்க போகிறது சீன் என்ன, இன்னைக்கு போட்டிருக்க பிரேக் டவுன் என்ன, யார் யார் நடிகர், எத்தனை மணிக்கு வரணும், எப்போ போகணும், இன்னைக்கு இந்த சீன் இந்த லொக்கேஷன் முடிஞ்சிருவாங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு சப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை வந்தது மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷன். ஏன்னா எந்த சீன் எப்படி முடியுது, என்ன முடியும்னு தெரியல. நடிக்க போகும்போது 3-4 கேமரா இருக்கு, வேற ஆங்கிள் வருது, வேற வேங்கிங் வருது, எந்த ஷாட்டு மாஸ்டர் ஷாட்டா வரும், எந்த ஷாட்டு எங்கே இன்டர்கட் ஆகும்லாம் தெரியல. ஆனா இந்த படத்துல அந்த குழப்பமெல்லாம் வேலை செஞ்ச அருண், உனக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு சினிமாவுக்கு தேவை அருண் மாதிரி PUA சார். ஏன் அடிக்கடி PUA சார் சொல்றேன்னா, எடிட்டோரியல் டைரக்டர். நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஷெட்யூல் PUA சார்கிட்ட நடிக்க போனாலோ அல்லது கேமராமேனா போனாலோ டேட் இத்தனை தேதிக்கு டைம் சொன்னா அந்த டைம் நீங்க கிளம்பி போயிடலாம். அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு ஸ்கூல் வாசு சாருங்கிறது பாரதி ராஜா மாதிரி, மணிரத்னம் மாதிரி, வாசு சாருங்கிறது ஒரு பிராண்ட்னா எடிட்டோரியல் டைரக்டர், டிசிப்ளின் டைரக்டர். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய இடத்தை ஃபில்அப் பண்றதுக்கு இந்த தலைமுறை டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சா அவன் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அத்தனை ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அத்தனை நிறுவனோட வேலை செஞ்சிருக்காரு. ஒரு டைரக்டர் அவ்வளவு நாள் ஜேர்னி பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா கிடையாது. வாஸ் சார், உங்களுடைய பிளெஸிங்ஸ் இந்த பசங்களுக்கு இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் இப்போ நடிக்கும்போது வந்து தம்பி ஹரிபாஸ்கர் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு பெரிய யூடியூப்ல, நமக்கு வந்து யூடியூப் இன்ஸ்டாலாம் வந்து இப்போதான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அது சினிமாக்காரங்கிற திமிரில் இல்லை, அது மேலே நமக்கு எலக்ட்ரானிக் இதில் வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பு இல்லைன்னா ஏதாவது படங்கள் சினிமா பார்த்த விமர்சனத்தோடு அதிகமாக பார்த்ததில்லை. பட் ஹரிபாஸ்கர் அதில் பேசுகிறாருன்னா, யூடியூபர்ஸோட நிறைய பேரோட நடிச்சிருக்கேன். அவங்க என்னென்னா, அவங்க ஸ்டார்ட் கேமரா அவங்களே பேசிடுவாங்க.
அவங்களுக்கு எங்கே ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது எதுவும் வராது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைவாக அவங்க பேசி பழகிடுவாங்க. எந்த இடத்துல என்ன மாடுலேஷன் வரணும், இந்த மாடுலேஷன் இப்படி கட் பண்ணலாம், எந்த இடத்துல பாஸ் விடணும், இந்த கண்டிஷன்லாம் யூடியூபராக இருக்கும்போது தெரியாது. ஏன்னா அவங்க பேசிடுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டைரக்டரோட கட்டுப்பாட்டில் இந்த வசனத்தை இப்படி பேசணும், இந்த இடத்துல நீ பிரேக் பண்ணு, அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க. அவங்க பேசும்போது நீ சும்மா நின்றக்கூடாது, உன் கை எங்கே இருக்கணும், கால் எங்கே இருக்கணும், இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். சினிமாவில் ஆக்டிங்க்கும் யூடியூபர் தனியாக பண்ணுறதுக்குமான வித்தியாசம். அதாவது சினிமாவில் இருக்க ஒரு அறிவாளி அவங்க கம்மின்றதுக்காக சொல்லவில்லை, அந்த பயிற்சி, நடிப்பு பயிற்சி. ஹரிபாஸ்கர் வரும்போது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்சர்வ் பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அப்புறமா தான் நான் தம்பிகிட்ட பேச ஆரம்பித்தேன். எனக்கு அந்த பையன்கிட்ட பேசும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு களவாணி படத்தில் விமல்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன இன்டிமெசி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பையன்கிட்ட அவனை திட்டுறது மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஒரு சின்ன பாசம் ஒன்று நம்ம நடிச்சுட்டு தான் இருப்போம். நடிக்கிறதை தாண்டி ஒரு ப்ளூடூத் மாதிரி உள்ளர போய் ஒரு கம்பியில தந்தியில் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அந்த கேரக்டரோட. அது மாதிரி ஹரிபாஸ்கர்ட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருந்தது. என்னோட திருமதி உமா மகின்னு சொல்லி வந்தவங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா, வழக்கம் போல் அப்பா சொன்ன திட்டுறப்பான்னு இதில் வந்து ஒரு காமெடியாக போயிட்டே இருக்க படத்தில் அப்பா திட்டிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சீனில் வந்து அப்பா என்ன பண்ணுவார், அம்மா கோச்சிட்டு அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை வந்துடுது, பேச மாட்டான். இப்போ அம்மாவும் மகனையும் சமாதானப்படுத்துறதுக்கு எப்போவுமே அப்பா மகனை திட்டுற அப்பா மகனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும். அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை, அப்பா கூப்பிட்டு எப்போவுமே மகனை கரிச்சு கொடுற அப்ப மகனை சமாதானப்படுத்தி அம்மாட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்லணும். அது சீனை சொல்ல முடியாது, படத்தில் பாருங்க. அந்த சீனுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிடுவார். அந்த சீனை நான் இல்லை, டப்பிங்கில் பார்க்குறேன். போய் அம்மா மகனும் பார்க்குற சீனு நான் நடிகன். அந்த படத்தில் நான் தான் சொல்லி கீழே அனுப்பிச்சிருக்கேன். போய் அம்மாட்ட மகன் பேசுகிற சீனு, மேடம் நீங்களும் சரி ஹரி ரொம்ப எக்ஸ்ட்ராரியான எமோஷன் இருந்துச்சு தம்பி. எனக்கு ரொம்ப கண்கலங்கி நான் ஒரு மாதிரி திருப்பி போட்டு பார்த்தேன். அது நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து ரொம்ப டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அது ரொம்ப நல்லா இருந்தது. உமா திரும்பி நல்ல எனக்கு வந்து ஒரு 2-3 படங்களில் நடித்த எனக்கு ஒய்ஃபாக நடித்தவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக உட்காரும். அதில் வந்து திருமதி உமா அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு இன்டிமெசி இருந்தது. அதே மாதிரி மகிமா நீயும் நல்லபடியாக வரணும். வாழ்த்துக்கள் மேடம். ஒரு தமிழ் மொழி பேச தெரிஞ்ச ஒரு மேற்கத்திய அழகி லாஸ்லியா, ஒரு மேற்கத்திய அழகி. பிக் பாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் உப்புன மாதிரி இருந்தாங்க, வேற ஒரு இதர் இருந்தது. அதில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட், அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட். அவங்க பிக் பாஸ் போகும்போது ரயன்லாம் உள்ள இருக்கும்போது எல்லாரும் வந்து தோல் உரிச்சு காட்டுற மாதிரி அங்கே ஒரு பிளேயா, அது கேமா நிஜமானு ஒன்றும் புரியாமல் ஒரு மன நெருக்கடிக்குள்ள இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான எமோஷனும் வெளியே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒரு நட்பு ஏற்படும். அப்படி ஏற்பட்ட ஒரு நட்பு தான் இந்த அழகியோட. எங்களோட காம்பினேஷன் கம்மி, ஆனால் அதில் என்னன்னா, ஒருத்தன் சந்தேகிச்சுட்டே இருக்கணும், ஒருத்தனோட வெறுப்புல இருக்கணும், டக்குன்னு லவ் பண்ணணும், அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வரணும். அது மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் லஸ்லியா, நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த அமுல் பேபி டப்பாவில் ஒரு பையனை குட்டி போடணும் அப்படின்னு, அது மாதிரியே ஒரு பையனை போட்டு கொண்டு அந்த பையன் மியூசிக் போட்டிருக்காரு படத்துக்கு அப்படின்னு. சினிமாவில் இளமை வருது, குழந்தைகள்லாம் வந்துருச்சு மியூசிக் டைரக்டர் பார்க்கறதுக்கு. இன்னும் 15 வயசு 16 வயசு தாண்டல. எப்படி நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையா? பாட்டு எல்லாரும் போட்டுருக்கீங்க. இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சேலஞ்ச். ஏன்னா உங்கள் ஏஜுக்கு, உங்களுடைய என்ஜினியரிங் மென்டாலிட்டிக்கும், உங்களுடைய சவுண்ட் ஸ்கீமுக்கும் இதுவும் டோட்டலாக ஒரு எமோஷனல் பேஸில் இருக்கும். ஸோ எப்படி பண்ணியிருக்கீங்க சேலஞ்ச் டு யூ. என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் காமிட்டேன்னு. ஐயாவோட ஒரே ஒரு சீன் தான் நடித்தேன், ரொம்ப நல்லா நடித்தார். அது படத்தோட கேமராமேன் குலோத்துங்கன். இப்போ எல்லாரும் என்னன்னா, எல்லா ப்ரெஷரும் கொண்டாந்து கேமராமேனை தான் போடுவாங்க. ஆனால் நீங்கள் கூட அதில் உள்ள உதவி இல்லை. மொத்த ப்ரெஷரும் கொண்டு வந்து கேமராமேன் தலையில் போட்டுருந்தாங்க. குலோத்துங்கன் வந்து மூச்சு கூட ரெடி என்னடா நடக்குதுங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் கையாடுறான் காலாடுறான். கேமராமேனுக்கான ப்ராக்டிஸ். ஏன்னா ஒரு சின்ன இடம், பெரிய விஷுவலாக பெரிய கிராண்டான ஒரு கம்போசிஷன் வைக்க முடியாது, கலர்ஃபுல்லாக ஒன்றும் பண்ண முடியாது. நான் நடிச்ச சீன்லாம் வந்து ஒரு ஹவுசிங் போர்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. அது லென்ஸே பெரிய ஒயிட் லென்ஸ் வச்சா தான் முழு வீட்டையும் காமிக்க முடியும். அதுக்குள்ளே ரொம்ப போராடணும். அவர் கிடைச்ச டைமில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு செட்டில் ஒரு ஷூட் முடிச்சுட்டு இது நடந்து லைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு க்ரீன் லைட் வச்சு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணணும். சும்மா பிரேக் டவுன்லாம் போட்டிருந்ததான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்படி இருந்தால் தான் முடிக்க முடியும். அந்த கண்டிஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு டெக்னீஷியன் லைட்டாக, அதுக்கப்புறம் ஹி கேன் சர்வை. எல்லாரும் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியை பல படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன். இந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கணும். டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசருக்கும் ஒரு பெருசாக இருக்கணும்.
சார் மேடியர் சார், உங்களை விட்டு நிதின் சார், உங்களை விட்டு நான் நண்பராக பேசிகிட்டு இருக்கேன். வெல்கம் டு மெட்ராஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சார். மை விஷஸ் டு யூ. வாய்ப்புக்கு நன்றி. பேசணும், இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். நிறைய பேர் பேசுறது உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் உங்க கூட ரொம்ப கொள்ளக்கூடாது. தேங்க்யூ வெரி மச் மஞ்சனா. சாரி.